திரு கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய பித்தப்பூ வித்தியாசமான குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பகுதி இப்ப இந்த வீடியோல கேட்க போறோம். இந்த நாவலோட முதல் பகுதியை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க அதை கேட்டுட்டு இந்த பகுதி 2 நீங்க கேட்கலாமா? பகுதி 2, அத்தியாயம் 11. உங்களுக்கு பைத்தியக்கார அனுபவம் நிறைய உண்டா? எழுத்தாளர் என்றாலே பைத்தியக்காரன் என்றுதானே அர்த்தம். நான் எழுத்தாளனாக இருப்பதே எனக்கு பித்தம் தூக்கி அடிப்பதனால்தான். அது சரி, கவிஞர்கள், காதலர்கள் எல்லாமே பைத்தியக்காரர்கள் என்று ஷேக்ஸ்பியரை சொல்லி இருக்கிறாரே, அதை சொல்லவினை நான். வேறு உங்கள் வீட்டில் பைத்தியம் என்று சொல்லும்படியாக யாரும் இருந்ததில்லையா? இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் எங்க அப்பா பல சமயங்களில் எனக்கு பைத்தியம் பிடித்து விடும் போல இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வார். எனக்கு பல சமயங்களில் பைத்தியம் பிடிக்கும் போல இருப்பதாக நான் நினைத்ததுண்டு. அப்படியானால் என்னை தவிர உங்கள் ஊரில் பைத்திய அனுபவம் முன்னே பின்னே கிடையாது என்று சொல்லுங்கள். நீ பைத்தியம் என்று உன்னையே நினைத்துக் கொள்கிறாயா? தான் பைத்தியம் என்று நினைப்புள்ளவன் நிச்சயமாக பைத்தியமாக இருக்கவே முடியாது. அப்படியா? நிஜமாகவா? அத்தியாயம் 12. என் மனைவி ராஜியை கொண்டு போய் அவள் பிறந்தகத்தில் விட்டுவிட்டு நான் சென்னையில் ஒரு டைப்ரைட்டருடன் குடியேறினேன். தங்கச்சாலை தெருவில் ஒரு ஹோட்டலில், அதற்கு ஹிண்டு ஹோட்டல் என்று பெயர் என எண்ணுகிறேன், நான் குடியேறினேன். ஜேர்னலிசம் பண்ணி பத்திரிகைகளுக்கு தாராளமாக எழுதி ஏராளமாக சம்பாதித்து விடுவதாக நினைப்பு. சம்பாத்தியம் எதுவும் வரவில்லை என்பது மட்டுமல்ல, என் சிறப்பான எழுத்துக்களையும் ஒருவரும் போடக்கூட மாட்டேன் என்கிறார்கள். என் சிறப்பான எழுத்துக்களை திருப்பி அனுப்பிவிட்டு மட்டமான எழுத்துக்களை மட்டும் வடிகட்டி போட்டார்கள். ஆனால் என் எழுத்துக்கள் போட்ட வரையில் திருப்தியாக இருந்தது. சொல்ப அளவில் புகழும் பெருமையும் தேடி தந்தது. பட்டணத்தில் இருந்தபோது சில சமயம் நான் சாத்தனூர் பத்து ஐயர் பிள்ளை ராஜாவை தேடிக்கொண்டு போவேன். அவனும் சில சமயம் என் ஹோட்டல் ரூமுக்கு வருவான். அவன் BA ஹானர்ஸ் 2ஆம் வருடம் படித்துக் கொண்டிருந்த போது அவனுக்கு அவன் தாய் கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்து வைத்து விட்டார். மீனா என்று பெயர் அந்த பெண்ணுக்கு. இந்த பெண்ணுக்கு வயது 12 ஆகவில்லை. அவசரம் என்னவென்றால் அவள் பாட்டி இப்போ அப்போ என்று கிடந்தாள். பேத்திக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து விட்டு சாக வேண்டும் என்று அவளுக்கு ஆசை. சாத்தனூர் பெண்தான். கல்யாணம் காரைக்காலில் நடந்தது. நான் கூட போயிருந்தேன் கல்யாணத்திற்கு. சாதாரணமாக இலக்கியத்தை பற்றித்தான் பெரும்பாலும் பேச்சிருக்கும் எனக்கும் ராஜாவிற்கும் இடையே. நடுநடுவில் தியாகுவை பற்றிய பேச்சும் வரும். இருவருக்கும் அவனை பற்றி ஒரு ஈடுபாடு. நன்றாக படிக்கிறான் என்றும் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருக்கிறான் என்றும் அவனை தன்னை விட்டு நகர விடாமல் பார்த்து கொள்கிறார் அப்பா என்றும் அவனை ஒன்றும் செய்ய விடாமல் குட்டி சுவராக்கி விட்டுத்தான் மறுகாரியம் பார்ப்பார் அப்பா போல இருக்கிறது என்றும் ராஜா சொன்னான். எனக்கு வருத்தம் அளித்தது இந்த செய்தி. அடுத்த தடவை சாத்தனூர் போய்விட்டு சென்னை திரும்பும் போது நான் தியாகுவையும் அவன் அப்பாவையும் பலமுறை சந்தித்தேன். அப்படி ஒன்றும் அவர்கள் நெருக்கமாக இருப்பது போலவோ தியாகு குட்டிச்சுவராகிவிடப் போவது போலவோ எனக்கு தோன்றவில்லை. ராஜா எதையோ நினைத்து எதையோ மிகைப்படுத்தி கூறுகிறான் என்று தோன்றியது. ஆனால் அவனை சந்தித்த போது அவனிடம் நான் எதுவும் சொல்லவில்லை. அத்தியாயம் 13. பைத்தியம் பிடிக்கிற காரியம் எப்படி நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்று நீங்கள் ஏதாவது நூல்களை படித்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? பிரத்யேகமாக எதுவும் படித்ததாக நினைவில்லை. ஆனால் பைத்தியம் என்று சொல்லக்கூடிய நாயக நாயகிகளை சில நூல்களில் நான் படித்திருக்கிறேன். என்ன நூல்கள் அவை? உதாரணமாக ஏதாவது? ஆகஸ்ட் ஸ்ட்ரீட்பர்க் என்பவர் எழுதிய நாவல்களில் சில பைத்தியம் பிடிக்க வைக்கிற தரத்தில் உள்ளவை. நரகம் என்று ஒரு நாவல், ஒரு பைத்தியத்தின் நாட்குறிப்புகள். இப்பெண்ணையும் கூட பெரிய நாடகாசிரியன் என்று அவரை பற்றி எப்பொழுதோ படித்த நினைவு இருக்கிறது. வேறு எந்த நூலும் பைத்தியங்களை பற்றி படித்ததாக நினைவில்லை. அது மாதிரி வேறு ஏதாவது? டான் கிவிஹோட்டேவில் சாதாரண மனிதனின் மனது உடைந்து பைத்தியமாகிற வழிகளை பார்க்கலாமே. ஆமாம், ஏறக்குறைய பைத்திய எல்லையை ஒட்டியதுதான் அது. பைத்தியத்தையே பைத்தியம் இல்லாமையாக காட்டிய மேதை. பைத்தியம் இல்லாததை பைத்தியமாக்கி காட்டுபவர்கள் தான் அதிகம் என்றேன். ஏன்?
அது சுலபமாக தெரிகிறது. அத்தியாயம் 14. தியாகராஜனுக்கு 5-6 வயது நடந்து கொண்டிருக்கும் போதுதான் எல்லோரும், அதாவது என் அப்பா, பாட்டி தவிர நான், என் மனைவி சாத்தனூர் விட்டு கிளம்பி போய்விட்டோம். பணக்காரராக இருந்து நிறைய பணம் சம்பாதித்து என் அப்பாவுக்கு அவர் தன் பெண் பாப்பாவுக்கு கல்யாணம் தடபுடலாக செய்ய பணம் தந்த என் சித்தப்பா கிருஷ்ணசாமிக்கு வியாபாரத்தில் ஏராளமாக நஷ்டம் ஏற்பட்டு பாக பிரிவினையாகாத சொத்தை ஜாமீனாக கொடுத்து அவர் யாரிடமோ பணம் கடனாக வாங்கிவிட்டார். அந்த கடனுக்காக கோர்ட்டில் கேஸ் நடந்து தாம் வாழ்ந்த வீட்டையும் இருந்த சொல்ப நிலத்தையும் விற்க அவர்களுக்கு கட்டாயம் ஏற்பட்டதும் சாத்தனூர் வாழ்வு போதுமென்று அப்பா தீர்மானித்து விட்டார். கிராமத்தை விட்டால் எங்கே போவது? தமிழனுக்கு தெரிந்த ஒரே போக்கிடம் பட்டணம் தானே. கெட்டும் பட்டணம் சேர் என்று அதனால் தானே சொல்கிறார்கள். எனக்கு கெட்டது வருகிறதோ வரவில்லையோ, எங்களுக்கு பென்ஷன் வந்து கொண்டிருந்தது. பணக்காரர்களாக இல்லாவிட்டாலும் சுமாரான ஜீவனம் நடக்கும். இடையில் அக்காவும் பட்டணம் போன புதிதில் தனது 92வது வயதில் காலமாகி விடவே என் குடும்பத்தில் நாங்கள் 3 பேர்தான். அப்பா, நான், என் மனைவி. இதையெல்லாம் விவரமாக சொல்லிக் கொண்டிருக்க இந்த கதைக்கு அவசியமில்லை. ஆனால் என்ன நடந்தது என்பது தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் ஆங்கிலத்தில் எழுதுவதை நிறுத்திவிட்டு தமிழில் எழுதத் தொடங்கினேன். உடனே என் அப்பாவுக்கு கோபம் வந்துவிட்டது. தமிழில் பல பெருமைகள் உண்டு, ஆனால் தமிழில் பணம் இல்லை. ஆங்கிலத்துக்குத்தான் எதிர்காலம் என்பது அவர் கட்சி. எதிர்காலம் உண்டோ இல்லையோ, தமிழில் எழுதுவது தான் தமிழனாகிய எனக்கு நியாயம் என்றுதான் நான் அவரிடம் சண்டை போட்டேன். அவர் தான் சொன்னதையே தான் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் சொல்ல வேண்டியதை மாற்றி மாற்றி வெவ்வேறு விதங்களாக சொல்லிக் கொண்டு வந்தேன். பேச்சு கொள்கை விவாதம் என்று நின்றிருந்தால் அதோடு போயிருக்கும். ஆனால் நான் பத்திரிகை போடுகிறேன், அதுவும் தமிழில் பத்திரிகை போடுகிறேன் என்று ஆரம்பித்து அப்பாவின் பணத்தில் 10,000 15,000 என்று செலவு செய்து விடவே அப்பா பணத்தை காபந்து பண்ணிக்கொண்டு ஊருக்கு கிளம்பி விட்டார். கல்கத்தாவில் இருந்த சித்தப்பா அவர் மனைவி இறந்த பிறகு தன் குழந்தைகள் படிப்பதற்காக என்று குற்றாலத்தில் ஒரு குடித்தனம் போட்டிருந்தார். வீட்டுக்கு பெரியவராக அப்பாவுடைய தங்கை மதுரம்மாள் வந்து குடும்பத்தை பார்த்து கொண்டாள். சாமா சித்தப்பாவுடைய மனைவி. நான் தமிழ் பத்திரிகை நடத்தி கொண்டிருந்த 6 மாதத்தில் 1 மாதம் இறந்து விட்டாள். சாமா அவசர அவசரமாக 2வது கல்யாணம் செய்து கொண்டு 2 பிள்ளைகள் பிறந்ததும் பெண்டாட்டியுடன் அதே அவசரத்துடன் சண்டை பிடித்துக் கொண்டு பிள்ளையையும் விட்டு விட்டு போய்விட்டான். இதுவும் வேறு கதை. இந்த கதைக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. இதற்குள் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்பாவுக்கு தன் தம்பியுடனும் தங்கையுடனும் இருக்க அவ்வளவாக பிடிக்கவில்லை. கொஞ்ச நாட்கள் என்னுடன் சிதம்பரத்தில் வந்து தங்கியிருந்தார். அப்போது ஒரு தரம் சாத்தனூர் பத்து என்று சொல்லப்பட்ட பத்மநாப ஐயர் வந்து ஒரு நாள் என்னுடனும் அப்பாவுடனும் 2 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார். ராஜா நன்றாக தேறி வெளிமாகாணத்தில் ஒரு நல்ல காலேஜில் ஆங்கில பேராசிரியராக நல்ல பெயர் வாங்கி கொண்டிருந்தான். அவனுக்கு ஆக்ஸ்போர்டு போய் படிக்க ஆசை. தான் உசுருடன் இருக்கிற வரையில் வேண்டாம் என்றும் தான் செத்த பிறகு போகலாம் என்றும் சொல்லிவிட்டதாக பெருமையுடன் சொன்னார் பத்து. எனக்கு கோபமாக வந்தும் நான் ஒன்றும் சொல்லவில்லை. மற்ற பிள்ளைகளும் நன்றாக படித்து பாஸ் பண்ணி வேலை தேடிக் கொண்டிருந்தார்கள் அல்லது வேலையில் இருந்தார்கள். தியாகு கும்பகோணத்தில் காலேஜில் BA கெமிஸ்ட்ரி படித்து முடித்துவிட்டு ஆங்கில இலக்கிய ஹானர்ஸ் போக போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனக்கு சம்மதமில்லை என்று சொன்னார் பத்து. கடைசியாகத்தான் பத்து ஒரு தூரத்து செய்தியாக தன் மனைவி அதற்கு முந்தின வருடம் இறந்து விட்டதை சொன்னார். அவளை பற்றிய செய்தி வந்ததற்கு காரணம் அவள் அவருடைய வாழ்க்கைக்கு உண்மையிலேயே கடைசியாகவும் ஆரம்பமாகவும் இருந்ததுதான். தன்னில் ஒரு பகுதியாகவும் என்று அவர் அவளை எண்ணியிருக்கக்கூடும். தனி என்று நினைப்பு இல்லை. இந்த பேச்செல்லாம் அப்பாதான் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தார். நான் மட்டும் பட்டுக்கொள்ளவில்லை. 2 பெரியவர்கள் கிழவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் சிறுவன், என்ன சொல்ல. இதற்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாம்பரத்தில் வீடு எடுத்துக்கொண்டு நானும் ராஜியும் என் பெண் பாபுவும் இருந்து வந்தோம். என் தமிழ் பத்திரிகை எழுத்தும் இலக்கிய எழுத்தும் அத்துடன் நடுநடுவே ஆங்கில எழுத்தும் சரிவர நடந்தன.
ஏதோ சாப்பிட போதுமான அளவிற்கு சிரமப்பட்டுதான் என்றாலும் பணம் வந்து கொண்டிருந்தது. இப்படியே போனால் என்றைக்கோ ஒரு நாள் பணக்காரனாகியும் போய்விடலாம் என்கிற நம்பிக்கை நடுநடுவே தோன்றியது போலவும் இருக்கும். சில சமயம் நம்பிக்கைக்கு எதுவும் இடமில்லை போலவும் தோன்றும். மொத்தத்தில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் நம்பிக்கையை வளர்த்து கொண்டு மனம் தளராது இருந்ததுதான் அதிகம். தாம்பரத்தில் ஒரு நாள் கிறிஸ்துவ கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் ஹானர்ஸ் படிப்பதாக சொல்லிக்கொண்டு என்னை பார்க்க தியாகராஜன் வந்தான். நல்ல உயரமாக, சிவப்பாக, மெல்லிசாக, சிரித்த முகமாக இருந்தான். எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தைதான். தியாகுவிற்கு 20 வயது இருக்கும். என் பெண்ணுக்கு வயது 7 தான். 10-12 வயது இருந்திருந்தால் அவனை என் மாப்பிள்ளையாக செய்து கொள்ள முயன்றிருக்கலாம். அவன் அப்பா பத்மநாப ஐயர் எந்த பெண்ணை பார்த்தாலும் முதல் காரியமாக உங்காத்து பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு கொட என்றுதான் சொல்வார். பிள்ளையாக இருந்தால் எங்காத்து பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு கொட என்பார் என்றும் நினைவுக்கு வந்தது எனக்கு. தியாகராஜன் வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் என் வீட்டில் ரேடியோ கேட்க வருவான். ஏதாவது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலோ பிபிசியிலோ இலக்கிய புரோகிராம் இருக்கிறது என்று வருவான். எவ்வளவு நல்ல பிள்ளை, எப்படி படிக்கிறான், அவ்வாத்து பிள்ளைகள் எல்லாமே படிப்பில் துடிதான் என்று ராஜி சற்று பெருமைப்படுகிற மாதிரியே சொல்லுவாள். அவளுக்கு தன் தம்பிகள் இந்த மாதிரி பிறக்கவில்லையே என்று ஆற்றாமை. சற்றேறக்குறைய 7-8 மாதங்கள் வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை வீட்டுக்கு வந்திருப்பான். நன்றாக படிக்கிற பிள்ளைதான். எப்போதும் இலக்கியத்தை பற்றி தான் பேச்சு. சில சமயம் தன் நண்பர்கள் 1-2 பேரை அழைத்து வருவான். நான் பல தடவை அவனை சாப்பிடச் சொன்னதுண்டு. ஆனால் சாப்பிட வரமாட்டான். ஆனால் காஃபி சாப்பிடுவான். ரேடியோ புரோகிராம் கேட்டுக்கொண்டே. சில சமயம் ராஜாவை பற்றி மற்றும் தெரிந்தவர்கள் பலரை பற்றி பேசுவான். அப்போது வெளிவந்திருந்த என் சாத்தனூர் நாவலை படித்துவிட்டு, என் அப்பா அண்ணா எல்லோரையும் பற்றி எழுதியிருக்கிறீர்களே, உங்கள் மேல்தான் கேஸ் போட வேண்டும் என்று விளையாட்டாக சொன்னான். கேஸ் போடப்பா, அப்படியாவது என்னுடைய புஸ்தக விற்பனை கூடுகிறதா என்று பார்க்கலாம். கேசு கீசு என்று ஏதாவது வந்து அமர்க்கலப்பட்டு பெயர் அடிபட்டால்தான் என் புஸ்தகம் விற்பனையாகும் போல இருக்கிறது என்றேன் நானும் விளையாட்டாக. அத்தியாயம் 15. என் கை எப்படி நடுங்குகிறது பாருங்கள். ஏன் இப்படி நடுங்குகிறது? இப்போது நீங்கள் கேட்டவுடனேயே நின்று விட்டது. அதுதான் விசேஷம். அப்படியா? மருந்து சாப்பிட வேண்டும். ஒரு டம்ளர் வெந்நீர் வேண்டும். ராஜி வெந்நீர் கொண்டு வந்து தந்தாள். நான் எதற்காக அடிக்கடி உங்களை வந்து இப்படி தொந்தரவு செய்கிறேன் தெரியுமோ? தொந்தரவு ஒன்றுமில்லை. இன்னும் அடிக்கடி வந்து போனாலும் வா. உங்களோடு சற்று பேசிக் கொண்டிருந்து விட்டு போனால் மனம் சற்று நிம்மதியாக இருக்கிறது. அதுதான். அப்படியா? சந்தோஷம். இதே மாதிரிதான் பெரியவர் சங்கராச்சாரியரிடம் போய் பேசிக்கொண்டே பார்த்து கொண்டே இருந்து விட்டு வந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி பிறக்கிற மாதிரி இருக்கிறது. ரொம்ப பெரிய இடத்தை சொல்லி என்னையும் சொல்கிறாயே. உபச்சாரத்திற்கு நான் சொல்லவில்லை. உங்களிடம் வந்து சற்று நேரம் உட்கார்ந்திருந்து விட்டு போனாலும் அந்த மாதிரி ஒரு நிம்மதி பிறக்கிறது. ஏன் என்று எனக்கே தெரியவில்லை. தினமும் உத்தர சுவாமிமலை கோவிலிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கோவிலிலோ போய் 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் உட்கார்ந்திருந்து பார்ப்பது தானே. போகிற போது கூப்பிட்டால் நானும் வருவேன். கார் ஒன்று வாங்கிவிட்டால் தேவலை. ஆனால் நான் கார் ஓட்ட முடியாது. பாரிஸில் நடந்த அந்த விபத்தில் கூட என் கூட வந்த நண்பர்கள் இருவரும் இறந்த பின் நான் கார் ஓட்டாமல் இருப்பது நல்லது என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள். ஆனால் லீலா ஓட்டலாம் என்றான் அவன். லீலா என்பது யார்? லீலா யார் தெரியாதா? என் மனைவி. ஒரு நாள் இங்கே அழைத்துக் கொண்டு வருகிறேன். இதற்குள் ராஜி அங்கே வந்து, அவசியம் அடுத்த வாரமே உங்கள் மனைவியையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றாள். வரேன். லீலாவும் உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இங்கே இருந்து 10 நிமிஷம் பேசிக் கொண்டிருந்து விட்டு போவது எனக்கு மிகவும் நிம்மதியாக இருக்கிறது. வரட்டுமா? வாசலில் இத்தனை நேரமும் டாக்ஸி காத்து கொண்டிருந்தது. வழக்கமாக வர்ற டாக்ஸி தான். மாத வாடகையாக பேசிக்கிட்டு இருக்கேன். அத்தியாயம் 16. ஒரு பிரபல ஆங்கில கவி ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் சென்னைக்கு வந்தபோது அவருடைய பிரசங்கம் மற்றும் நிகழ்ச்சி திட்டங்களை மேற்பார்வை பார்க்கும் பொறுப்பு எனக்கு தரப்பட்டது. அவரை தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரி இலக்கிய மாணவர்களை சந்திக்கவும் அழைத்து போனேன். பேச்சுக்கு பிறகு
W.B. Yeats இன் த செகண்ட் கமிங் என்கிற கவிதையையும் ஜெரார்ட் ஹாப்கின்ஸ் இன் க்ளோரி பி டு காட் என்னும் கவிதையும் ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் வாசித்தது எனக்கு இன்று கூட மிகவும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. தியாகராஜன் ஒரு நாள் வந்து, சார், ஒரு நாள் பூராவும் நான் அந்த கவியுடன் தங்கிட்டு செல்ல நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா நான் ரொம்ப நன்றியுடையவனாக இருப்பேன் என்றான். ஏற்பாடு செய்து கொடுத்தேன். தியாகராஜன் ஆங்கில இலக்கியத்தில் நல்ல பரிச்சயம் இருந்தது போலவே சித்திரங்கள் வரைவதிலும் ஒரு சாமர்த்தியம் இருந்தது. ஆளை பார்த்து அப்படியே வரைந்து விடுவான். என்னை அப்படி ஒரு படம் வரைந்து எனக்கு தந்திருக்கிறான். ஸ்டீஃபன் ஸ்பெண்டரை 2 படங்கள் வரைந்து அவரிடம் கையெழுத்து வாங்கி என்னிடம் கொண்டு வந்து காட்டினான். ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் சென்னையை விட்டு கிளம்பும் போது விளையாட்டாக, சென்னையில் உங்களுக்கு நினைவில் இருக்கும்படியாக ஏதாவது அனுபவங்கள் ஏற்பட்டனவா, ஏதாவது 1-2 சொல்ல முடியுமா என்று கேட்டேன். 2-3 இடங்களில் பேசியிருந்தார். பேராசிரியர்கள் பாஸ்கரன், ராமசாமி, துரைசாமி போன்ற பல ஆங்கில இலக்கிய மற்றும் பல அறிவாளிகளை சந்தித்திருந்தார். ஜெமினி ஸ்டுடியோவில் வாசன் தந்த பெரிய தேநீர் கூட்டத்தில் பலரை சந்தித்து உரையாடலில் ஈடுபட்டிருந்தார். வாசன் துரத்தி ஔவையாரை பிரத்யேகமாக போட்டு காட்டி மேஜிக் பிக்சர் என்று ஸ்டீஃபரின் அபிப்பிராயத்தை பெற்றிருந்தார். அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சிதம்பரம் கோயில், மகாபலிபுரம் என்று பலதும் பார்த்திருந்தார். நான் கேட்ட கேள்விக்கு முந்திய பதில் தேடி வைத்துக் கொண்டிருந்தவர் போல, சென்னையில் 3 அனுபவங்கள் என் மனதை ஈர்த்தன என்று சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் மெரினா பீச், 2வது உங்கள் ஊரிலேயே மிகவும் அழகில்லாத முகம் படைத்த ஒருவர் பேச வாய்த்திறந்த போதெல்லாம் எவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேசினார், எவ்வளவு அறிவுள்ள வாக்கியங்கள் பேசினார் என்று ஆச்சரியப்பட்டு போனேன். 3வது தியாகராஜன் என்று ஒரு பையனை, இலக்கிய மாணவனை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தாயே, அந்த பையனை என்னால் மறக்கவே முடியாது. 2வது ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் சொன்ன ஆசாமி யார் என்று எனக்கு தெரியும். அப்போது ஹிந்து பத்திரிகையில் இருந்த ரகுநாத் ஐயர் தான் அது. ஆனால் தியாகுவை பற்றி ஸ்பெண்டர் சொன்னது எனக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. ஏன் அப்படி அவனை மறக்க முடியாதவனாய் நினைத்தார் என்று மீண்டும் தூண்டி கேட்டேன். அந்த பையனின் மனதில் அடக்க முடியாத பல விஷயங்கள் குழப்பிக் கொண்டிருக்கின்றன. உலகத்தில் முன்னேற வேண்டும் என்கிற ஆசை, கலையில், இலக்கியத்தில் சாதனைகள் செய்து காட்ட வேண்டும் என்ற பேராசை, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அமைதி நாடும் வேகமே அவன் அமைதியை கெடுத்துவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது. எல்லாமாக சேர்ந்து அந்த பையனை என்ன செய்யுமோ, எங்கே போய் விடுமோ என்று என்னை தூண்டுகிறது. கல்லூரியில் படிக்கும்போது என் நண்பன், அவன் சற்றேறக்குறைய இப்படியேதான் எதிலும் துடிப்பாக இருப்பவன். அந்த நினைவில்தான் இந்த பையன் தியாகராஜன் நினைவை என்னை விட்டு அகலாது நினைத்தேன் என்று சொன்னார். இத்தனையும் சேர்ந்து ஒருவனை பைத்தியமாக்காதா என்று கேட்டேன். பைத்தியமும் ஆக்கலாம், மிக மேன்மையான சாதனையாளனாகவும் ஆக்கலாம். 2மே நிகழக்கூடும் என்றார் ஸ்பெண்டர். இப்படி அவனை பற்றி ஸ்பெண்டர் சொன்னதை நான் எந்த சமயத்திலும் தியாகராஜனிடம் சொல்லவில்லை. ஏதோ சொல்லக்கூடாது என்று தடுத்து விட்டது. சொல்லவில்லை. எனக்குள்ளேயே அந்த பையனை பைத்தியம் என்கிறாரா, மகா அறிவாளி என்கிறாரா என்று என்னால் தீர்மானிக்க முடியவில்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார், ஸ்பெண்டருடன் இருந்த அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் என்றான் தியாகராஜன். நீங்கள் செய்த உதவி மாதிரி எனக்கு வேறு யாரும் செய்திருக்க முடியாது. மீண்டும் தேங்க்ஸ் சார் என்றான். அத்தியாயம் 17. ஆக்ஸ்போர்டு சர்வகலாசாலைக்கு பயிற்சி பெற நாங்கள் போன போது ஸ்டீஃபன் ஸ்பெண்டரை மீண்டும் பார்த்தேன். சென்னையில் அவருடன் செலவழித்து இன்புற்ற ஒரு நாளை பற்றியும் உங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தேன். உன்னையும் என்னையும் நினைவிருந்ததா அவருக்கு? நினைவில்லாமல் என்ன, உங்களை பற்றியும் விசாரித்தாரே. நான் உங்கள் நாவலை பற்றி அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். சென்னையில் தான் சந்தித்த மற்றவர்களையும் விசாரித்தார். அப்படியா? அவ்வளவு தூரம் நினைவிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. கடைசியாக விடைபெற்றுக் கொண்டு போகும்போது ஒரு கேள்வி கேட்டார். அதுதான் எனக்கு என்ன ஏது என்று புரியவில்லை. என்ன கேட்டார்? சென்னையில் ஜனத்தொகையில் எத்தனை சதவிகிதம் பைத்தியக்காரர்கள் என்று கேட்டார். இந்தியாவில் உள்ள மொத்த ஜனத்தொகையில் எத்தனை சதவிகிதம் பைத்தியம் பிடித்தவர்கள் இருப்பார்கள் என்றும் கேட்டார். எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை.
ஆங்கிலத்தை படித்துக்கொண்டு ஆங்கிலத்தை நம்பி நம்பி தினம் உயிர் வாழ்பவர்கள் எல்லோருமே பைத்தியக்காரர்கள் தானே. 100க்கு 90 பேர் சென்னை நகரில் மட்டும் பைத்தியக்காரர்கள். இந்தியாவில் 5% இருக்கலாம் பைத்தியம் என்று சொல்வதுதானே. சாதுரியமாக எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை, தெரியாது என்று சொல்லிவிட்டேன். பைத்தியக்காரர்கள் எத்தனை என்று கணக்கெடுத்து வைத்துக் கொள்ள நமக்கென்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? அது சரி, நான் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் மாதிரிதான் நடந்து கொள்கிறேனா சார்? நீங்கள் சொல்லுங்கள் என்றான் அவன். அப்படி நீ நடந்து கொள்வதாக யார் சொன்னது? யாரும் அப்படி என்னிடம் சொல்வதில்லை. எல்லோரும் அப்படி நினைக்கிறார்களோ என்று கவலை என் மனதில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது சார். ஏன், நான் பைத்தியமா என்று தன்னையே கேட்டுக்கொள்கிறவன் பைத்தியமாக இருக்க முடியுமா என்ன? அப்படி என்றால் நான் பைத்தியம் இல்லை என்கிறீர்கள், அப்படித்தானே? அப்படி எனக்கு தோன்றவில்லை என்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அத்தியாயம் 18. தாம்பரத்தில் தியாகராஜனை சந்தித்ததற்கு பிறகு ஒரு 10-12 வருஷங்களுக்கும் அதிகமாக அவனை நான் சந்திக்கவில்லை. நடுவில் ஒரு தரம் சென்னையில் நான் இருக்கும்போது தியாகுவின் அண்ணா ராஜா வந்தான். அப்போது அவன் வடக்கே ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற பேராசிரியராக இருந்தான். பேராசிரியராய் அவனுக்கு நல்ல பெயர் என்று பல நண்பர்களிடம் கேள்விப்பட்டிருந்தேன். அவன் அப்பா, அம்மா, தம்பி, தங்கைகள் பற்றி பேசுகிற போது அவன் இலக்கிய ஹானர்ஸ் முடித்துவிட்டு மிகிஷி பரீட்சைக்கு போனதாகவும், முதல் முறையிலேயே வென்றாலும் அவனை ஃபாரின் சர்வீஸுக்கு தேர்ந்தெடுக்காததால் மிகிஷியில் போகவில்லை என்றும், அடுத்த வருடமும் பரீட்சைக்கு போய் விதிஷிக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ரேங்கை தான் முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும் சொன்னான். அப்பாதான் போயிட்டாரே, நீ இப்போ ஆக்ஸ்போர்டு சர்வகலாசாலையில் சேர முயற்சி செய்யவில்லையா என்று கேட்டேன். அழைப்பு இருக்கிறது, ஆனால் குடும்ப நிலை போக இடம் தரவில்லை என்றான் ராஜா. மருந்து கடைக்கு போக வேண்டும் என்றான். ஒரு மருந்து கடைக்கு போனோம். திருவள்ளிக்கேணி சிங்கராச்சாரி தெருவில் இருக்கும் நஞ்சுண்டராவ் மருந்து ஷாப்புக்கு போனோம். ஏதோ பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தான். மருந்து விற்பவன், இதெல்லாம் பைத்தியக்காரர்களுக்கு தருகிற மருந்தல்லவா, யாருக்கு சார் இது என்று கேட்டான். ஏன், யாருக்கு என்று அவசியம் சொல்ல வேண்டுமோ என்று கேட்டான் ராஜா அவனை. இல்ல சார், கேட்டேன், எனக்குதான், போதுமா என்று கேட்டுவிட்டு அந்த ஆசாமியை ராஜா ஒரு மொழி முழித்து பார்த்ததும் அவன் பேசாமல் மருந்துகளை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு நகர்ந்து விட்டான். நான் பட்டியலை வாங்கி பெயர் பார்த்தேன். சிரப் ஆஃப் பிரமி என்று இருந்தது. இதெல்லாம் பைத்தியக்காரர்களுக்கான மருந்துகள் தானா என்று அவனை கேட்டேன். அப்படித்தான் சொல்லி டாக்டர் எனக்கு பிரெஸ்கிரைப் பண்ணி இருக்கிறார். ஏன், உனக்கு சித்த சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறதா, இல்லை வருமுன் காப்பதாக இந்த மருந்துகளா? வருமுன் காப்பாகத்தான். ஆனால் இந்த காலத்தில் பைத்தியக்காரன் அல்லாதவன் யார் சொல்லு என்றான் என்னை பார்த்து ராஜா. என் போக்கையும் நடவடிக்கைகளையும் பார்த்து என்னை பைத்தியம் என்றுதான் என் மனைவியும் மனைவியை சார்ந்த உறவினர்களும் கூறுகிறார்கள் என்றேன் நான். உத்தியோகம் என்று எதுவும் தேடிக்கொண்டு போகாமல் எழுதுகிறேன் என்று இருப்பது பைத்தியக்காரத்தனமாகத்தான் அவர்களுக்கு புரிகிறது என்றேன் நானே தொடர்ந்து. அது உண்மையில் பைத்தியக்காரத்தனம் தானே. யூ ஆர் குவாலிஃபைடு. உத்தியோகம் பார்த்து கொண்டு உத்தியோகத்தில் இருந்து கொண்டே எழுதுவது சுலபமாகவும் இருக்கலாம். நீ சொல்வதற்கு கூட அதிக மதிப்பு இருக்கும் என்று தோன்றுகிறது என்றான் ராஜா. நீ அப்படியா நினைக்கிறாய்? உங்க அப்பா பாதி படிப்பில் நிறுத்திவிட்டு வந்து விவசாயத்தில் இறங்கினார். நிஜமாகவே அவர் பைத்தியம் இல்லாமல் வேறு என்ன? பைத்தியமாக இருக்க தொட்டுதான் 20-30 ஏக்கர் நிலங்களை படிப்படியாக குறைத்து கொண்டு 2 ஏக்கரும் ஒரு வீடும் என்று கொண்டு வந்து சொத்தை வைத்துவிட்டு செத்து போனார். அந்த கடைசி 2 ஏக்கராவும் விற்கத்தான் சாத்தனூர் நான் போயிருந்தேன். மகாலிங்கத்தின் பிள்ளை சாமா வாங்கிக் கொள்வதாக பேச்சு. பைத்தியம்தான். அதனால்தான் உலகமும் நம்மை பைத்தியமாக மதிக்கிறது என்றான் ராஜா. அன்று சாத்தனூரில் காவேரியில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அப்போதெல்லாம் காவேரியிலும் வெள்ளம் வருவதுண்டு. பெரு வெள்ளம் வருவதே நின்றுவிட்ட காலம் அல்ல. ஒரு நாள் நாங்கள் மூவர், ராஜா, நான், 3வது யார் என்று சட்டென்று நினைவுக்கு வரவில்லை, காவேரியில் குளிக்க போனோம். எனக்கு நீந்த தெரியாது என்று எத்தனை சொல்லியும் கேட்காமல் ராஜாவும் மற்றொருவனும் மேலண்டை துறையில் போய் என்னை காவேரியில் நீந்த கற்றுக்கொள், இல்லாவிட்டால் ஆற்றோடு போ என்று இறக்கி விட்டு விட்டார்கள்.
மேலைத்துறையில் இருந்து 100 கஜ தூரம் வரையில் ஏறுவதற்கு இடம் கிடையாது. ஆற்றை ஒற்றிய படுகை நிலத்தில் புகையிலை பயிரிட்டிருந்தார்கள். கரை ஏற முடியாது. தண்ணீரோ நிலை கொள்ளாமல் 6 அடி 7 அடி 8 அடி என்று சில இடங்களில் ஏரியாகவும் ஓடுகிறது. எப்படி சர்வமானியத்துறைக்கு வந்தேன், எப்படி கரையேறினேன் என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். ஃபியர் டெத் பை ட்ரௌனிங் என்று T.S. எலியாட் நினைத்த நினைவு வந்தது எனக்கு. கரையேறி வந்தவன் ராஜாவிடம் அந்த வரியை சொன்னேன். அவனுக்கு அப்போதெல்லாம் ஷெல்லியும் கிட்ஸும் தான் தெய்வங்கள், எலியட் பின்னர் தான் பாடம். கொஞ்சம் தப்பி இருந்தால் அன்று நான் ஆற்றோடு போயிருக்க வேண்டியதுதான். அப்பாவிடம் இதை சொன்னபோது, நீந்த கற்றுக்கொண்டு விடு சாமா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். நீந்த தெரியாது என்று சொல்பவனை தண்ணீரில், அதுவும் காவேரி வெள்ளத்தில் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பது பைத்தியக்காரத்தனம் இல்லாமல் வேறு என்ன? அதை ஞாபகப்படுத்தி கொண்டு ராஜாவை கேட்டபோது அன்று சிரித்த மாதிரியே சிரித்தான், இடி இடி என்று. தெருவில் போவோர் வருவோர் திரும்பி பார்க்க, முதல் தடவை உன்னை காவேரி வெள்ளத்தில் இழுத்து விட்டது பைத்தியக்காரத்தனம் அல்ல, அது அசட்டுத்தனம். 2ஆம் தடவையும் இழுத்து விட்டிருந்தால்தான் அது பைத்தியக்காரத்தனமாகும் என்றான். அப்படியா? இப்படியும் பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு விளக்கம் இருப்பது எனக்கு தெரியவில்லைதான் என்றேன். அத்தியாயம் 19. என்னை பைத்தியம் என்று என் மனைவியே சொல்லுகிறாள் சார். என்னை கூடத்தான் என் மனைவி பைத்தியம் என்று சொல்கிறாள். எதற்காக சொல்கிறார்கள்? நான் மற்றவர்களைப் போல வேலைக்கு போகவில்லையாம். மாதா மாதம் சம்பளம் வாங்கி கொண்டு வந்து அவளிடம் தரவில்லையாம். அப்புறம் ஒருத்தரும் படிக்காதது எதையோ எழுதி கொண்டு எழுத்தாளன் எழுத்தாளன், இலக்கியம் இலக்கியம் என்று அசட்டுத்தனமாக உயிரை விட்டு கொண்டிருக்கிறேனாம். இதெல்லாம் பைத்தியத்திற்கு அறிகுறியாகி விடுமா? நீதான் சொல்லேன் என் மனைவிக்கு. நீங்கள் பைத்தியம் அல்ல என்று இந்த பைத்தியம் சாட்சி சொல்ல வேண்டும் என்கிறீர்கள். உனக்கு வேலை இருக்கிறது, கை நிறைய சம்பளம் வாங்குகிறாய், கண்ணான மனைவி ஒருத்தி இருக்கிறாள், அழகான குழந்தை ஒன்று இருக்கிறது. உன்னுடைய மனைவியே டாக்டர். உனக்கு வைத்தியம் செய்வதையெல்லாம் அவளே செய்து விடலாம். உன்னை போய் பைத்தியம் என்று சொல்லிவிட முடியுமா? உங்களுக்கு தெரியாது சார். 2 மாதம் என்னை ஷதாரா மனநோய் நிலையத்தில் போட்டு அடைத்திருந்தார்கள். அதனால்தான் நான் சென்ற 2 மாதமாக இங்கு வர முடியவில்லை. அப்படியா? அடடே, எனக்கு தெரியவே தெரியாதே. உங்கள் விலாசமும் தந்து உங்களை அழைத்து வந்தால் என் பைத்தியம் தெளிந்துவிடும். எனக்கு டென்ஷன், நீங்கள் வந்தால் அமைதி ஏற்படும் என்று கூட சொல்லி பார்த்தேன். ஆனால் யாரும் கேட்கவில்லை. ஐயோ, தெரிந்திருந்தால் நான் வந்து பார்த்திருப்பேனே. என் மனைவி லீலாவிடம் கூட சொன்னேன். டாக்டர்களிடம் சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களை அழைத்து வருவதாக சொன்னாள். ஆனால் டாக்டர் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம். 2 மாதத்தில் அவனுக்கே சரியாகிவிடும் என்று சொன்னாராம் டாக்டர். அதனால் தான் லீலா உங்களை பார்க்க வரவில்லை. இப்போ இல்லை என்று சொல்கிறார்கள். எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது. மறுபடி அந்த அறையில் என்னை அடைத்து விடுவார்களே என்று. அறையில் அப்படி என்ன பயங்கரம்? அறையில் ஒன்றுமில்லை, எல்லாம் மனதில்தான். வரேன் சார். அடுத்த தடவை வரும்போது விவரமாக எல்லாம் சொல்லுகிறேன். என் நண்பன் அவசரமாக கூப்பிடுகிறான். வரட்டுமா சார்? லீலாவை அழைத்து வரவில்லையா? வருவாள் வருவாள். வரேன் மாமி. வரேன் சார். டாக்ஸி கூப்பிடட்டுமா? வழக்கமாக வர்ற டாக்ஸி காத்திருக்கு சார் என்றான் அவன். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம். பொதுவா கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்லுவான் இல்லையா? ஒரு பாட்டு கூட இருக்கு. அது மாதிரி ஒரு ஆளுக்குள்ள நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். எப்போ நல்லவன் வெளிவருவான், கெட்டவன் எப்ப வெளிவருவான் அப்படிங்கிறது அவரு ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்துதான். அது மாதிரிதான் நமக்கு நம்ம நல்லவங்களா தான் இருக்கோம், தெளிந்த மனசோட இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா வெளியே இருக்கிறவங்க, நம்மளை பாக்குறவங்க, இவனுக்கு பைத்தியமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது பல இடங்கள்ல, பல சந்தர்ப்பங்கள்ல. அதனால நமக்கே ஒரு சந்தேகம் வந்துருது. நமக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நான் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கதையில கேட்ட மாதிரி அவர் திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்கிறாரு, நான் எனக்கு பைத்தியமா சார்? பைத்தியம்னா எப்படி இருக்கும்? நான் பைத்தியமா, எங்க அப்பா பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த சந்தேகம் வந்து மனோதத்துவ ரீதியா பார்த்தா எல்லாருக்குமே அது மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அடுத்த பதிவுல பார்க்கலாம்.